யானை கதை கேட்ட என் தம்பிகளுக்கு இந்த யானை கதை காரில் வரும்போது யோசிச்சது. நான் என்ன யோசிச்சேன்னா, அந்த யானையே இந்த எலி பாஞ்சு தூக்கி போட்டால் எப்படி இருக்கும்னு நினச்சேன். இல்லை தென்னை மரம் இல்லைடா தம்பி, சொல்ல விடு, இல்லைன்னா நீ வந்து சொல்லு, அன்னை ஒன்றுக்கு வரவா சொல்ல விடு. அப்புறம்தான் பார்த்தேன், இந்த யானையை எலி டொங்காஸ் போட்டால் எப்படி இருக்கும் அது யோசிச்சேன். டொங்காஸ் வந்தா அப்படி வரணும். ஒரு யானை கப்ளிங் ஹோஸ் இல்லைப்பா தம்பி, தம்பி மைசெட் வாலியம் வைங்க தம்பி, உங்கள் சௌரியத்துக்கு குறையக்கூடாது, கூட்டக்கூடாது. ஹலோ அல்ல வை, யானை கதை பூரா அப்போதான் மூடாயை கிளம்புவாங்க. ஒரு யானை இந்தா கிளம்பிட்டாங்க. லண்டன்லேருந்து ஒரு யானை, ஏன்னா இங்கனக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவாங்க, லண்டன்லேருந்து இப்போ இறக்குறேன். லண்டன்லேருந்து ஒரு யானை அப்படியே நேராக திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. பிளேட்டில் கிடையாது, டிஃபன் பாக்ஸில். தம்பி பிளேட்டில் தான் வர முடியும், அப்புறம் என்ன தண்ணிக்குள்ளேயே வர முடியும்? உன் கற்பனைக்கு அளவே இல்லையாடா. நான் அந்த யானை கதையை எவ்வளோ மால்டேஷனில் சொல்கிறது. இருங்க தம்பி, கம்பெனிக்கு வச்சிட்டேன், நான் வந்துட்டேன்.